Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது. Stop loss நீங்கள் போடாத வரலும் உங்களால் ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட வர முடியாது. அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனும் கூட உங்களால் கண்டிப்பாக வர முடியாது. ஸோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் டார்கெட்டை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனுக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகுது எவ்வளோ ப்ராஃபிட் கால்குலேஷன் போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல வித் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எவ்வளோ போகுதுன்றத ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ண சொல்ல நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வருவீங்க. ஆனால் இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வரதுக்கு ரொம்ப காலங்கள் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வர முடியும். எடுத்த உடனே வந்து நீங்கள் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனுக்கு வராமல் டைரெக்டாக வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வரவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறோன்னா மூமெண்டம் வந்து கேட்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். மூமெண்ட்னால் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் மூவ் ஆக சொல்ல அந்த மூமெண்ட்டை கேட்ச் பிடிக்கணும். அது எவ்வளோ தூரம் போகுதோ நமக்கு தேவையில்லை. அந்த மூமெண்டம் அந்த ஸ்பீடு அந்த இடத்த வந்து நம்ம டக்குன்னு கேட்ச் பிடிச்சி வெளியே வரணும். இப்போது ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து 20 ரூபாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15, 16, 17, 18 அப்படி ஓடிட்டுருக்கு. திடீர்னு 20 ரூபா ஹை ரேஞ்ச் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா? ஸோ 21, 22ன்றதை கேட்ச் பிடிக்கணும். ஸோ 22க்கு நான் வெளியே வந்துடுறேன். அது 30 போதோ 40 போதோ தெரியாது. ஆனால் அந்த 21, 22 இந்த லெவல் கட் ஆச்சுன்னா 21, 22 வந்து ஈஸியாக வந்து டச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 21, 22, 23 வந்து ஈஸியாக நான் கேட்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்றது தான் அந்த மூமெண்டம். அந்த மூமெண்டம்மை காத்திருந்து பிடிக்கணும். அது வந்து எல்லா டைமும் அந்த மூமெண்டம் கிடைக்காது. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து அடிக்கடி விட சொல்ல அந்த லெவல் டச் ஆகுதுங்க. அந்த லெவல் டச் ஆக சொல்ல அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம எங்கே மூமெண்டம் எங்கே இருக்குது எந்த ஸ்பீடில் அடிக்குதுன்றதை பிளான் பண்ணிவிட்டு அந்த மூமெண்டமை கேட்ச் பண்ணுவோம். ஓகே, இது வந்து என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மூமெண்டமை. நீங்கள் பார்த்தீங்க ஒரு சில டைமில் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணுவேன். ஒரு சில டைம் அதிகமான டைமில் வந்து நம்ம பிரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவேன். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸில் வந்து மூமெண்டம் வந்து இந்த பக்கம் வந்து அதாவது ரேஷன்ஸ் இதில் பிரேக் அவுட் ஆனால் பையிங்கான சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் மேலே போச்சு. ஸோ இந்த மேலே போகிற மூமெண்டம் வந்து இந்த ஹையை நம்ம பை எடுத்து இந்த லோவை ஸ்டாப் லாஸாக போட்டு இந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோவை நம்ம டக்குனு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி இமீடியட்டாக வெளியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை ப்ரைஸ் இந்த மேலேருந்து ஓப்பன் ஆகாமல் இங்கேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு ரிலையன்ஸ் அப்படின்னா, ஸோ ஓப்பன் ஆக சொல்ல என்ன பண்ணோம், இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த என்ன ரிஸ்க் ரேஷியோக்கு அந்த ரேஷியோ கேட்ச் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும். ஓகே, இது வந்து மூமெண்டம்னு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எல்லாம் எந்த ட்ரெண்ட்னா போடுங்க, எங்கன்னா போடுங்க, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ப்ரைஸு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போதா இமீடியட்டாக டக்குன்னு வெளியே வாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. மெயின் ஆர்ஆர் ரேஷியோ கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அது கீழே லோ கேனில் என்ன இருக்கோ அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன் ஸ்டாப் லாஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ப்ராஃபிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட ஸ்டாப் லாஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் போடுங்க. இப்போ நீங்கள் இடத்துல என்ட்ரி ஆகிறீங்கன்னா கேனில் இங்கே கிரியேட் ஆகினா இந்த லோவோ அல்லது இதுக்கு முன்னாடி கேனலோடைய லோவோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டே போடணும். எப்போது? இந்த மூமெண்டமில். ஏன்னா அந்த மூமெண்டம்ன்றது வந்து நிறைய பேரோட எல்லாரோட எதிர்பார்ப்பு இங்கே இருக்கும். எல்லாரும் பை பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் பை பண்ண சொல்லி ஆகணும். டக்குன்னு எல்லாரோட ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் போட்ட விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும், இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது அவங்களுடைய எய்மாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம், ரிஸ்க் எடுக்க தான் சொல்ல நம்ம ரிஸ்க் எடுக்க சொல்ல அந்த ப்ரீவியஸ் லோவே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ரிஸ்க் எடுத்தோம்னா பெட்டராக இருக்கும். நமக்கு ஈஸியாக இதில் டார்கெட் வந்து நம்ம 1:1 வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். மூமெண்ட்டை டக்கு கேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் கூட சொல்ல பாருங்கள். இப்போ நேற்று வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து மூமெண்டம் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை மணிக்கு வரத்துக்கு முன்னாடியே சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? 11:08 வந்து மேலே போனால் பையிங் எடுங்கன்னு சொல்லு. அது 11:15 வந்து அப்புறம் பிரேக் அவுட் கொண்டு மூமெண்டம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணி இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். இது பேங்க் நிஃப்டி இது. ஓகே, சரி. இப்போ கேட்கலாம், சார் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் அனுப்புகிறீங்க, இது எப்படி நம்ம வந்து ஆப்ஷனில் இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ 36,500 இருக்குது. ஸோ 36,500க்கு மேலே வந்து மூமெண்டம் கிடைக்குது. ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் மூமெண்டம் கிடைக்கும் வச்சுங்களேன். ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து மூமெண்டம் கிடைக்கிறதுல
ஸோ இந்த 40 பாயிண்ட் நான் எப்படி சார் கேட்ச் பண்ண முடியும்? ஏன்னா வந்து அதுக்கப்புறம் இருக்குதா இல்லையா தெரியாது. ஆனால் இந்த இமீடியட் குயிக்காக ஒரே கேண்டில் 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து இந்த டார்கெட் வந்து ஈஸியாக டச் பண்ணிடும். ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண சொல்ல இந்த லெவல் கட் ஆக சொல்லி 40-50 பாயிண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடும். அந்த 40-50 பாயிண்ட் ஆப்ஷன் மூலிமா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணிலேருந்து உட்காந்துருக்காங்க. அவுட் ஆஃப் த மணி வந்து இந்த மொமெண்டம்ல வந்து நல்லா மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவுட் ஆஃப் த மணினா ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன், 100 ரூபாய் 50 ரூபா இருக்குதுன்னா நீங்கள் எதிர்பார்க்காம இந்த 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் 140 போகாது. அங்கே தான் மாட்டி பிரச்சனை என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணியில் செலக்ட் பண்ணி, ஏன்னா காசு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக அவுட் ஆஃப் த மணியில் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ 36,500 இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு 36,900 CE எடுத்துருப்பாங்க. 36,900 CE ஒரு 100 ரூபாயில் கிடைக்குது அப்படின்னா, அந்த 100 ரூபாயில் வந்து நான் மூமெண்டம் கேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணால் இந்த 110 ரூபா கூட போகாது. இது 110, 106, 107 அவ்வளோதான் போகும். அது உடனே வந்து திரும்ப 100 ரூபாய்க்கு வந்துடும். எவ்வளோ போதோ அதோட டபுள் ஸ்பீடாக கீழே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸை சூஸ் பண்ணுறது இந்த மணி செலக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா 36,200 CE 36,200 CE, அதாவது இதோட கொஞ்சம் கம்மியான CE பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 ரூபா வந்து நீங்கள் மொமெண்டம் ஆக சொல்ல அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டாவது உங்களுக்கு மொமெண்டம் ஆகும். 30-40 பாயிண்ட் வந்து மேலே மொமெண்டம் ஆகும். இந்த ஃபுல் பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ண எதிர்பார்க்க முடியாது, அதில் ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக எதிர்பாருங்க. ஸோ இந்த மொமெண்டம் ஆக சொல்ல இந்த 30 பாயிண்ட் வந்து ஈஸியாக டக்குன்னு வெளியே பண்ணிட்டு அந்த இமீடியட் அந்த 30 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸ் ஆகுங்க. அந்த கேனில் என்ன லோவோ அந்த கேனில் லோவே ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஆப்ஷனை பொறுத்தவரை டக்குன்னு குயிக்காக வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து டைம் டிக்கெட்னால வந்து உங்களுடைய என்ன சொல்லுது ரொம்ப குயிக்காக வந்துடும். நீங்கள் கொஞ்ச நேரம் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி சைடில் நின்றுச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இங்கே மார்க்கெட் இப்படி சார்ட் இப்படி போகும். இந்த இண்டெக்ஸில் சார்ட்டு சைடஸில் போகிறோம் இப்படி போவோம். ஆனால் உங்களுக்கு இதில் வந்து டவுன் டர்னில் போகிற மாதிரி காமிக்கும் ஆப்ஷனில். இதை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஸோ மொமெண்டம் வந்து எல்லாத்துக்கும் வேறு மாதிரி செயல்படும். நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ண சொல்ல வேறு, நீங்கள் ஃபியூச்சரில் பண்ண சொல்ல வேறு, ஆப்ஷனில் பையிங்கில் பண்ண சொல்ல வேறு, ஆப்ஷனில் சேலிங்கில் பண்ண சொல்ல வேறு, நிறைய எல்லாத்துலேயும் வேறு விதமாக வந்து மொமெண்டம் வந்து செயல்படும். ஓகேங்களா? இது ஆப்ஷனில் சேலிங்கில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். இப்போ ஆப்ஷன் சேலிங் என்ன பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து மூமெண்டம் வருது, கீழே பிரேக் டவுன் ஆகுது, நான் இதில் வந்து சேல் எடுக்கிற மூமெண்டம் அப்படின்னா பரவாயில்ல, நல்ல ஸ்பீடாக மூமெண்டம் கிடைக்கும். உங்களுக்கு மேலே போனால் கூட உங்கள் டைம் டேக்கோட பெனிஃபிட் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வெளியே வரதுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்லுது, கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணினா கூட உங்களுக்கு அந்த டைம் டிக்கெட்னால சைடு கொஞ்சம் கிராஸாக போய்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் சேலிங்கில் ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வெபினார் ஜாயின் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வெபினார் அட்டன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட என்னோட பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். 4 லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் என்ன சார் பெனிஃபிட்? லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை நீங்கள் கேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து மூமெண்டம் வந்து ஒரு குறிப்பிட்டது இதுக்கு மேலே போனால் பை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்டம் டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கலாம். இமீடியட் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இமீடியட் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இது வந்து ஒரு கிட்ட 2-3 வருஷமாக சென்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு சில டைம் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. இப்போது நம்ம ரிலையன்ஸில் கூட நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரிலையன்ஸில் கொடுத்துருக்கு, இப்போ பேங்க் நிஃப்டிலேயும் நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. இது நேற்று முந்தினேற்று கூட அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லி பார்த்துட்டே நீங்கள் பாருங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னு தெரியும். அதே மாதிரி இந்த 200 EMS சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் நல்லா ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து 200 EMA உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சப்போர்ட் ஏரியா அப்படி, அதுக்கப்புறம் 200 EMA நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 200 EMA அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இது மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதில் சென்ட் பண்ணிவிட்டுமே, தட் இஸ் நாட் எ டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. அது டிப்ஸ் இல்லை, கால்ஸ் எல்லாம் பியூர்லி ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.